கோவையில் சாலையின் நடுவே நிறுத்தப்பட்ட ஆம்னி பேருந்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அப்போது கேள்வி கேட்ட பொதுமக்களை ஓட்டுநர் வசைபாடிய காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அதனை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் தகவல்களை செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்கிட கேட்கலாம். ஹரிதாஸ், வணக்கம். ஓட்டுநரின் இந்த செயலுக்கான காரணம் என்ன? மேலும் போக்குவரத்து நெரிசல் அந்த பகுதியில் எவ்வளவு நேரமாக ஏற்பட்டது? விவரங்கள் என்ன? கோவை காந்திபுரம் அடுத்துள்ள ஆம்னி பேருந்து நிலையத்திலிருந்து தினந்தோறும் வெளிமாநிலங்கள் மற்றும் சென்னை போன்ற முக்கிய நகரங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கம். இந்த சூழ்நிலையில் நேற்று இதேபோல இந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதற்கு முக்கிய காரணம் ஒரு விபத்தும் ஏற்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் ஏற்கனவே போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்பட்ட சூழ்நிலையில் ஆம்னி பேருந்தை இயக்கி வந்த ஓட்டுநரானது சாலையின் குறுக்கே, அதாவது மாற்று சாலையில் பயணிக்க வேண்டிய அவர் வேண்டுமென்றே சாலையின் ஒரு ஓரமாக வந்து அடுத்த சாலையின் சந்திப்பில் இணைப்பை கிராஸ் செய்ய முயற்சி செய்துள்ளார். அப்பொழுது அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதற்கு அந்த ஓட்டுநரானது அப்படித்தான் வருவேன், என்ன செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள் என்று கடுமையாக பொதுமக்களையும் திட்டி தள்ளினார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அந்த பேருந்தை உடனடியாக பின்புறமாக இயக்கி மீண்டும் எங்கிருந்து பேருந்து இயக்கப்பட்டதோ அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறி இருதரப்பினருடைய கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் தற்போது அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இந்த சூழ்நிலையில் இது சம்பந்தமாக காந்திபுரம் போலீசாரும் விசாரணை மேற்கொள்ள உள்ளதாக தற்போது ஒரு தகவலும் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே ஆம்னி பேருந்துகளை ஓட்டுபவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் கோவையில் தொடர்ந்து இதுபோன்று ஆம்னி பேருந்து ஓட்டுநர்கள் சாலையின் குறுக்கே செல்வது, அதே போல சாலையின் நடுவில் நிறுத்தி ஆட்களை ஏற்றி இறக்குவது போன்ற பல்வேறு பிரச்சனைகளும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று பொதுமக்களின் ஆதங்கமாக உள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஹரிதாஸ். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.